சார், சமீபத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. இது மாநிலம் முழுக்கவே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது சார். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை பல திணிப்புகள் அதில் இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்த உடனே இதற்கு மாற்றாக ஒரு கொள்கை கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு தான் அதனோட வெளிப்பாடாக தான் அந்த கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு கல்வியாளராக உங்களோட முதற்கட்ட பார்வை இது என்ன சார்? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்குறீங்க? முதல்ல இது தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு 1968 அறிவிக்கப்பட்ட இந்திய அளவிலான கல்விக் கொள்கையில் இருந்து 86, 92 எல்லா கல்விக் கொள்கையிலையுமே ஒரு நெகிழ்வுத்தன்மை இருந்தது. அதாவது என்னென்னா, இந்தியா முழுக்க ஒரு கட்டமைப்பை கொடுக்குறோம், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறோம். அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க்குள்ளே, அந்த கொள்கை கட்டமைப்புக்குள்ளே அந்தந்த மாநிலத்தினுடைய தேவைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்களை நீங்கள் வகுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த உரிமை. காரணம் என்னன்னு கேட்டால், இந்திய அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தில் உருவானது. கூட்டாட்சி தத்துவத்தில் ஒன்றிய அரசிற்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, மாநில அரசுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கல்வி என்பது இன்றைய தேதி வரை அது மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது தான். பொதுப்பட்டியலில் கல்வி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, கன்கரன்ஸ் லிஸ்ட்டு ஒப்பிசைந்து செய்ய வேண்டிய பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, அது ஒன்றிய பட்டியலில் இல்லை, மாநில பட்டியல் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற பட்டியலில் இருக்குன்னு சொன்னால் கூட, அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒன்றிய பட்டியலில் 66 என்ன சொல்லுதுன்னா, உயர்கல்வி மற்றும் உயர்கல்வி மற்றும் உயர் ஆய்வில் தரத்தை ஒருங்கிணைப்பது, தீர்மானிப்பது, இதுதான் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமே தவிர, பள்ளி தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் நிர்மாணிக்கிற, உருவாக்குற, ஒழுங்குபடுத்துகிற எல்லா அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கல. அந்த அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்குன்னா மாநில அரசுக்கு தான் இருக்கு. 2021 தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், அந்த தேர்தலில் மிகப்பெரிய விவாத பொருளாக எது இருந்ததுன்னு கேட்டால் கல்வி இருந்தது. தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கக்கூடிய ஆபத்தான அம்சங்கள், அந்த ஆபத்தான அம்சங்களின் காரணமாக அதை நிராகரிப்பதும், மாநிலத்திற்கு என்று ஒரு கொள்கையை மாநில அரசு உருவாக்குவது, இதுதான் அந்த தேர்தலிலேயே விவாத பொருளாக அது மாறி. எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் அளித்த வாக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மாநிலம் தனக்கான ஒரு கொள்கையை வகுத்து கொள்வதற்காக.